நடவடிக்கை எடுக்காது. இந்த கருவாடு காய போடுற மடிகள் கூடி, அதாவது அலுவலகங்களுடைய வாடிக்கையில் இருக்கிற மேசை லாட்சிகள், அந்த லாட்சிகளுக்கு இருந்த அப்படியே போட்டுத்தாங்க. நல்லவா அன்றைக்கு நேற்று சொன்னவா மண் ஏற்றினா சொல்லுங்க, மண் ஏற்றினா சொல்லுங்க, நான் பாரு ரெண்டு உடனே சொன்னவா போனேன். அப்படியே போட்டுத்தாங்க. நல்லவா அன்றைக்கு நேற்று சொன்னவா மண் ஏற்றினா சொல்லுங்க, மண் ஏற்றினா சொல்லுங்க, நான் பாரு ரெண்டு உடனே சொன்னவா போனேன். பருத்தித்துறை போலீஸ் பொறுப்பு அதிகாரி தற்போது சம்பவ இடத்துக்கு வந்து தற்போது கற்கோவளம் நகரையொட்டிய இந்த இடத்திலே கற்கோவளம் சந்தைக்கு அருகாமையில் இருக்கிறவர்களின் கரவலை வாடிகள், அதாவது வாழ்வாதாரத்தை தாண்டிய வாழ்வாதாரத்தை ஒட்டி இந்த கரவலை வாடியை இனந்தெரியாத நபர்கள் எரித்தும் அடித்து உடைத்தும் இந்த இடத்திலே உடைத்து நாசமாக்கி போய்விட்டதாக இந்த இங்கு இருக்கிறவர்கள் கூறி வருகிறார்கள். அந்த இடத்தை நாங்கள் நேரடியாக காண்பிக்கின்றோம். அந்த இடத்திலே பருத்தித்துறை பிரதேச செயலாளர் இந்த இடத்திலே வந்து வருகை தந்து பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறதை நாங்கள், அதைவிட முக்கியமாக பருத்தித்துறை காவல்துறையினரும் அதைவிட பொறுப்பதிகாரியும் இந்த இடத்திலே வருகை தந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த இடத்துல நிறைய, அதாவது கிட்டத்தட்ட 20 அல்லது 30 லிட்டர் மண்ணெண்ணெயை கவிட்டு ஊற்றி இருக்கிறதாக கூறுகிறார்கள். இந்த மண்ணெண்ணெய் ஊற்றியதற்குரிய தடயங்கள் ஆதாரங்கள் இந்த இடத்துல இருக்கிறது. நாங்கள் அந்த இடத்துல மண்ணெண்ணெயை பார்த்தபோது அதை பிரதேச செயலர்களுக்கும் இதை காட்டியிருக்கிறார்கள். இந்த ஒரு வன்மையான ஒரு குற்றச்சாட்டுக்களை இந்த இடத்தில் மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தில் கை வைத்திருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டு வருகிறார்கள். அந்த பாலத்தை விட அதை விட வந்தவங்க பட்டிக்கு போறேன்னு எல்லாருமே பாலோடாம வந்தோம், முழு பேருமே பாலோடாம வந்தோம். 8-10 லட்சம் உயிர் குத்துறாதுல பாதிப்பு சார். கற்கோவளத்துக்கு இந்த மேடத்தை ஜிஎஸ்ஆவா அப்படியே போட்டுத்தாங்க. நல்லவா அன்றைக்கு நேற்று சொன்னவா மண் ஏற்றினா சொல்லுங்க, மண் ஏற்றினா சொல்லுங்க, நான் பாரு ரெண்டு உடனே சொன்னவா போனேன். என்ன சொன்னவா ஏற்றி கொண்டு போறாங்க. நாங்களாம் கொஞ்சம் தந்தாங்க. என்னென்ன பிரச்சனை நடக்க போகுது இந்த நாட்டை விட்டு அந்த பேங்க்காரர் இதில் இன்னும் வந்து எல்லாரும்
இதுக்குள்ள இருந்த மண்ணெண்ணெயை தான் வந்து ஊற்றி இருக்கிறார்கள். ஊற்றி மிச்சம் கிடக்கு இவ்வளோ. ஐயா அதுக்கு 3 GPS கிடந்தது இந்த டெண்டு இதுக்கேயோ இந்த சாமி தண்டில் வச்சுனாங்க. இதே கொண்டு வந்து வச்சுனா தொழிலுக்கு போகிறதுக்கு எண்ணெய் அடிச்சினாங்க. இன்ஜின் கிடந்ததில் இதுல 2 இடத்துல வாகனம் வரக்கூடாது. நான் என்ன சார் உங்களுக்கு அதை வச்சு போலீஸ்ல தாண்டி ஒரு நடவடிக்கை சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். சட்டப்படி நடவடிக்கை அடிக்கிற அளவில் இல்லை சார். என்ன போலீஸ் தான் சார் எங்களை மேம்படுத்தி நாங்கள் சொல்றது ஒன்றும் ஆக்ஷன் எடுக்கிறே இல்லை. அடுத்த நிமிஷம் அதில் போன அப்படிதான் சொல்லுது. அந்த உங்களோட எல்லாம் குழப்பப்பட்டால அந்த பெரிய ரவுடி இது வந்து காலமா தீர்மானிச்சு நாங்கள் காலமா நாங்க தீர்மானம் எடுத்தது. இதுக்கு நீங்கள் சட்ட நடவடிக்கை எங்களுக்கு நீங்க தொழிலை நிறுத்தி போட்டு காலமே தீர்மானிக்கிறாங்க. இதுக்கு நீங்கள் எடுக்கலன்னா வாசல்ல நாங்கள் போல வரும் தொழிலாளி அனைவரும் அங்க வந்து மக்கள் எல்லாரும் கோயில் அனுப்பினாங்க. போலீஸ் போஸ்ட் போட்டு தந்துட்டீங்கன்னா நீங்க இந்த ரோட்டுக்கு அந்த அருகால வந்து பார்த்தா இதுக்கு தான் சார் நாங்க சொன்னாங்க ஆமி கேம்ப் இதுக்குள்ள பிரச்சனை வரும். ஆமி கேம்ப் எடுக்காங்க. ஆமி கேம்ப் இருந்த டைம்ல கிராமத்துல ஒரு காணா போடு நான் கேட்டில லோடு ஊருப்பட்ட வாழலாம் நான் கேட்டில லோடு ஊருப்பட்ட வாழலாம் ராணுவ கேம்ப் எடுத்தா அப்புறம் மூல பிரச்சனையுமே வரும். ராணுவ கேம்ப் இருக்க இது பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கு ஏதாவது ஒரு கேம்ப் போலீஸ் உங்களோட ஏரியாத்துல இவ்வளவு கிராமம் மக்களே சேர்ந்து தனிப்பட்ட பேசாம இருக்கணும். சரி சார் எங்கட லேட்டா பேட்ல தான் நாங்க கூட ஓம் 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 சார் ஓம் சார் உண்மையா பிரச்சனை இருக்குது. உங்களுக்கு தேவை இருக்குதுன்றதை நீங்களுக்கு அவ்வளவுத்தாங்க. சரிங்க சார். நாங்களுக்கு அதை வச்சுருக்கோம். எங்களுக்கு பயமா இருக்கு. இந்த மனுக்கு இந்த தாலி கொடியை வச்சு தான் இன்ஜின் ஒன்று எடுக்கணும். அதுவும் போயிடுமோண்டு போயிருந்தா அடைவுக்கு அவன் விடுவானது துளைச்சித்தான் இதன் அப்போ பெரிய கஷ்டமா இருக்குது. அதான் பயமா கிடக்கு. இவ்வளவு போட்டு எல்லாரும் அடைவு வச்சு எல்லா இடத்துக்கும் அறிவிச்சிட்டோம். என்னமோ இடத்துல மண்ணெல்லாம் சொல்லி சொல்ல போனாங்க. எல்லாரும் சும்மா ஒரு வயசான ஆள் தான் வயசுக்கு மூத்த ஆளோட கட்சி மற்ற எவருமே கதைக்கையும் இல்லை. அந்த அவரை மட்டும்தான் அது தோண்டப்பட்ட கிடங்கு குவிக்கப்பட்ட மண் எல்லாம் நீங்க மண் அள்ளினா எங்க இடத்துல வெள்ளம் வரும்.
அதுக்காக தான் எல்லா இடமும் போய் சொன்னாங்க. ஒரு இடம் அல்லாதீங்க. வண்டி கட்கோளம் பக்கத்தால இங்க வராதீங்க. நாங்க தடை செய்வோம். பள்ளிக்கூடத்துல இருக்கல எங்கட பிள்ளைகளோட டிவிஷன் பேரையா இருந்தாலும் ஆனா எங்கட ஊராக்கெல்லாம் நாங்க இருக்கு. மண்ணள்ளி போட்டு பள்ளம் பேர பள்ளிக்கூடத்துக்கு போறது. நாங்களே முன்னுக்கே நாங்க மண் எடுக்க கொடுத்தா பள்ளம் பேர தண்ணி வரும் வீட்டுக்கே தண்ணி வரும். போன முறை எத்தனை பேர் வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட இதுகள் இருக்கு. இந்த முறை சங்கம் மற்ற கிளப்பு கிராமத்துல பொது அமைப்பு இருக்கு அது இருக்கு எல்லா என்ன பாதிப்பு மேற்படும் தான் நாங்க அதுக்காம இருக்கு. அம்மா தானே தனியா கதைக்கு அதான் பயத்துல நாங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்தோம். இல்ல அவ பயப்படாத எல்லாரும் ஒன்று சேர்ந்து நாங்கள் அவர் கேட்க ஒன்று சேரல குடும்ப காட்டை எல்லாத்தையும் கொடுத்து எல்லாம் இதன்றி இவ்வாவானதான் இப்ப நாங்க ஒன்று சேர்ந்துருக்கு. இந்த வாடி ஏற்கனவே சொல்லப்பட்ட போல இந்த வாடியில் இருக்கிற கதவுகள் உடைக்கப்பட்டு இங்கே இருக்கிற காசுகள் சூறையாடப்பட்டிருக்கிறதாக இந்த வாடி உரிமையாளர் கூறி வருகிறார். அந்த வகையில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே முழுமையாக சேதமாக்கப்பட்ட வகையில் இருக்கிறது. இவருடைய அதாவது இவருடைய வாடிக்கையில் இருக்கிற மேசை லாட்சிகள், அந்த லாட்சிகளுக்கு இருந்த காசுகள் கிட்டத்தட்ட லட்சம் ரூபாய் பெறுமதியான காசுகள் இந்த இடத்துல இருந்து சூறையாடப்பட்டிருக்கிறதாக இந்த வாடி உரிமையாளர் தெரிவிக்கின்றார். இந்த கருவாடு காய போடுகிற மடிகள் கூடி வந்தவர்களால் எரிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அரசாங்கத்தால் கட்டப்பட்ட அரச சொத்துகளுக்கும் இந்த இடத்திலே சேதங்கள் விளைவிக்கப்பட்டது இருக்கிறது. நடப்பாண்டில் இருக்கின்ற இந்த அரசாங்கத்தினால் இடப்பட்ட கிளீன் ஸ்ரீலங்கா போட் கூடி இந்த ஆர்ப்பாட்டக்காரர்களா அல்லது இந்த சேதங்களை விளைவித்தவர்கள் என்ற அடிப்படையிலே அவர்களும் இந்த போட்டை கிளீன் ஸ்ரீலங்கா என்ற சொல்ல எழுதப்பட்ட பதாதையை உடைத்து எறிந்திருக்கிறார்கள். ஐயா காலோடு அடிக்காது கும்பிட கதவை உடைச்சு போட்டு அவளை வச்சு பூட்டி துறப்பேன் கையில் அந்த உடைச்சு போட்டு அந்த கதவை கொத்தி போட்டு உண்டியாண்டு அடைக்கு கெக்கோந்தாது போட்டு சேர்ந்தேன் வேளாண் ரொம்ப வேளாண் ரொம்ப வேளாண் ரொம்ப இந்த மனுஷன் அண்ணன் மகன் மனுஷன் அண்ணன் சொந்த அண்ணன் மகன் எனக்கு அதான் சார் நம்ம எந்த பிள்ளைக்கு தான் அடிச்சான் நம்ம போகக்கூடாது அடிச்ச மாதிரி இன்னொரு சம்பவம் இது வரக்கூடாது. இந்த பிள்ளைக்கு அடிச்சா நான் கண்ணால் 8-10 பேர் சேர்ந்து இந்த மாடியை போட்டுட்டு நான் நல்லா விழுந்து கும்பிட்டு கேட்கலாம் ஐயா அடிக்காது நான் அது கருவாடு பதனிடப்படும் சட்டங்கள் அல்லது இதுகள் உடைக்கப்பட்டு கருவாடுகள் சிந்தப்பட்டும் காணப்பட்டிருக்கிறது. நாற்காலிகள் உடைக்கப்பட்டிருக்கின்றன. அங்கங்கே ஒரு பொருட்களும் உடைந்து இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்ல வாரதெல்லாம் இந்த உலகத்துக்கே பார்க்கத்தக்கனே நான் சொல்ல வாரதெல்லாம் கெக்கோளம் வைத்திலிங்கம் வரதராசன் கதைக்கிறேன்.
இந்த கக்கோளத்தில் இன்றைக்கு நடந்ததோ போல எந்த சந்தடி வரும் மட்டும் இனிமேல் இப்படி ஒரு சம்பவம் நடக்காமல் இந்த இராணுவமோ பொலிஸோ ஆர்மியோ இல்லை இந்த அரசாங்கமோ நடக்காதபடி காத்துக்கொள்ளணும். அதை விட இன்னும் ஒன்று சொல்கிறேன், எந்த பிள்ளைக்கு இது விலையேற்றி கொண்டு இன்னெல்லாம் வந்து வச்சு இந்த வாரியை பூட்டினேன். இந்த கதவெல்லாம் கொத்தி விட்டாச்சாங்க. ஒரு 8-10 பேர் இந்த கற்கோளத்தை ஆட்சி செய்கிறால் இந்த கற்கோளத்தில் வாழ்கிற மக்கள் எல்லாம் கடலில் விழுந்து சாகணும். இதுக்கு இந்த அரசாங்கம் என்ன சொல்ல போதும்? என்னதுக்கு இந்த பிரச்சனை நடந்தது? இந்த மண் கள்ள மண் இந்த கடற்கரைத்தி எங்களோட ஒரு சகலன் இந்த ஒரு சூறாவளிக்குள்ள வந்து அடுத்த விழுந்து செத்து போனார். இன்றைக்கு வங்கியால் தெரியாது. அதே போல் இந்த மனுஷன மூத்த அதே போல் இந்த பாலை வேலை செய்கிறாக்கள் மண்ணை குமிச்சிருந்தது விதவிதமாக வந்து மண்ணை அள்ளி ஏற்றிக்கொண்டு போட்டாங்க. நான் தொழிலுக்கு வந்து 12 மணிக்கு விழுந்து தொலைஞ்சிட்டேன். எங்களுக்கு இப்போ 49-50 வயசு ஆச்சு. நாங்கள் இந்த ஊரை விட்டு வேறு ஊரில் போய் வாழையில நாங்கள் இந்த ஊரில் இருந்து பிழைச்சி சாப்பிட்றோம். இந்த அட்டுழியத்தை ஒரு தனிப்பட்ட நகராக போய் கரைக்கல. இந்த ஊர் கிராம சேவை சங்கத்தால் இன்றைக்கு மோளம் அடித்து ஊர் மக்களை ஒற்றுமை வாங்கோட்டு கூப்பிட்டு போய் வீடு வீடாக கள்ளமணியத்தாக்களுக்கு ஊர் மக்கள்லாம் எச்சரிக்கை விட்டார். எந்த மகன் மற்றும் மீனவ சங்கத்தால் எச்சரிக்கை விட்டார். எந்த மகன் மட்டும் தனிப்பட்ட நீரே இந்த வேலை செய்யலை. ஆனால் எந்த மகனை தனிப்பட்ட நீரில் இந்த வந்து தாக்கி இருக்கணும். தாக்கினப்ப தமிழ் எனக்கு நான் கையெடுத்து கும்பலையும் எனக்கு அடிச்சிருக்கணும். ஆனால் இதை நாங்கள் ஆரட்ட போய் முறைப்பாடு செய்கிறது. பொலிசிட்ட போனால் பொலிஸ் இதுக்கு நடவடிக்கை எடுக்காது. பொலிசுக்கு என்ன நல்லதுன்னு தெரியாது, கெட்டதுன்னு தெரியாது. எல்லா பக்கம் விசாரிச்சுட்டு பொலிசு கையை விட்டுடும். இதுதான் இந்த பொலிஸ் செய்கிற வேலை. ஆனால் கள்ளமடையத்தில் முழுக்க பொலிசிட்ட சப்போர்ட். நான் சொல்றேன், என்ன கொண்டு பொலிசு ஜெயில போட்டு சுடட்டும். நான் சொல்றேன், என்ன கொண்டு பொலிசு சுடட்டும். நான் 50 வயசு 5 பேரை பிள்ளைய பார்த்துட்டேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் வாழ்ந்து கட்டுட்டேன். ஆனால் படுத்துற பொலிசுக்கும் இதுக்கு சப்போர்ட் இருக்கு. கள்ளமடையத்தில் படுத்துற பொலிசு இந்த உடனே ஆளதான். இதுதான் உண்மை. இதுதான் உலகத்துக்கே தெரிஞ்ச நிகழ்ச்சி. பொலிசுக்கு தெரியாமல் இல்லை. நான் சொல்ற வாகனத்தை நீங்க நோட் பண்ணி பிடிக்கும். கெக்கோளத்தில் சதீஷ், அடுத்தது வைத்திலிங்கன் சவுந்தரராயன், அடுத்தது லயத்துக்குள்ள திரௌரன், இவ்வளவு பேருக்கும் சென்று பார்க்கறது போலீஸ். அப்படி இல்லையாண்டால் என்னட்டு மண்ணோட பிடிச்சு கொண்டு போன இந்த தம்பையில வாகனம் விடிய வெளியில வந்தது. இல்லாண்டு வழிய மண்ணோட பிடிச்ச வாகனம் என்னோட வழியில வந்தது இந்த சொந்த தம்பியில வாகனம். இதை சரியான முறையில அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தால், எனக்கு சரியான பாடத்தை சூட்டினால் மற்றவன் பயப்படுவான். இன்றைக்கு மண்ணேற்றி கொண்டு போன வாகனத்தை விடிய வெளியில விட்டால் அவன் நாளைக்கு மண்ணேற்றி வந்தானே. மண்ணேற்றுற வாகனம் எல்லாண்டு வெளியில வந்தது மண்ணோட போன வாகனம். ஊர் மக்களால புனிதனாருக்கா நாமலோயில மண்புடி வெட்டு கொடுத்தார். அந்த டெண்டர் நான் அடுத்த நாள் மண்ணேற்றுது. அதுக்கு காரணம் இந்த அரசாங்கம். இந்த அரசாங்கத்தில் உள்ள பிள்ளையத்தான் நான் சொல்றேன். எல்லாம் கொண்டு போய் ஜெயிலையும் போடலாம், சுடலாம். இதுதான் உண்மையான பிரச்சனை. இதுக்கு முற்றுப்புள்ளியாக இப்ப பாதிக்கப்பட்டிருக்கிறது எந்த பிள்ளையும் நான் 8 பேர் சேர்ந்து அடிச்சு. எனக்கு அதுக்க தெரிஞ்சது கரட், மாடு மேய்க்கிற கரட். அடுத்தது ரகு, கெக்கோளம், வேலழகன், ரம்போ. சரியோ, மற்றது வராத்து பல நிமல், நீஞ்சாவாறு நிமல். அவன் சொந்த பேர் எனக்கு தெரியாது. நிமல் தான் இந்த அளவு கத்தி வச்சிருந்தேன். நான் கையெடுத்து கும்பிட இந்த பிள்ளைக்கு அப்படி கழுத்து கொண்டே கத்தி வச்சது. கத்தி வைக்க நான் கையா இந்த பிள்ளைய விடுங்கோண்டு மன்னிப்பு கேட்டேன். மன்னிப்பு கேட்டுத்தான் இந்த பிள்ளை கதவை போட்டு துறப்பி எடுத்துட்டேன். இந்த பிள்ளைய உள்ள விட்டு அதுக்கப்புறம் இந்த கதவெல்லாம் போய் அந்த கதவெல்லாம் போய் உண்டாச்சு. செத்து ஹெல்மெட்டால் அடிச்சு அடிதான் எனக்கு விழுந்தார். இதான் உண்மை. இதுக்கு எந்த 5 பேரை பிள்ளை நான் கங்கையில போய் செத்து போடுவேன். இது உண்மை சம்பவம். இந்த நான் கங்கையில செத்து போடுவேன். இது உண்மை சம்பவம். இதுக்கு முடிவு வரும். இதுக்கு ஃபுல்லாக ஒரு முடிவு வர மட்டும் இந்த கக்கோளத்தில் ஒரு தெற்பாங்குடி நகராது. ஒரு தெற்பாங்குடி நகராது. அதை பண்ணணும். அவ்வளவு வேலை மேல சொல்லணும். அதுக்கு முடிவு இந்த அரசாங்கம் செய்யணும். மற்றது நான் ஒன்று சொல்றேன். புனித நாட்கள சவுந்தரராயன், சதீஷ்குமார், ரகு,
ஒரு டிப்பர் அத்தனையும் கொண்டே போடணும். எல்லாரும் மண்ணோட பிடிச்ச டிப்பர் அடுத்த நாள் வெளியே வரும். சங்கத்தால பிடிச்சு கொடுத்தாங்க, ஊர் மக்களால பிடிச்சு கொடுத்தாங்க. சவுந்தரராயன் என்ற தம்பி பிடிச்சு கொடுத்துக்கிறோம். இந்த அரசாங்கம் இந்த ஜனாதிபதி இருக்கேங்க இப்படி ஒன்று நடக்கணும். இந்த ஜனாதிபதி இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கும். ஜனாதிபதி எடுப்பார். நெடுக வந்து மண்ணை போவேன். இதனால மேரி நேரங்களில் எங்கள் மக்கள் பாதிக்கப்படுகிறது. அதனால எங்கள் சங்க ரீதியா மற்ற வேறு நிர்வாகங்கள் எல்லா இதாகவும் ஏஜியை கொண்டு லெட்டர் ஒன்று கொடுத்துறாங்க. லெட்டர் கொடுத்து அவர் அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி சொன்னார். அது ஒன்று சண்டே இல்லை. அப்போ இன்றைக்கு எங்கள் மீனவ சங்கம் என்ன செய்ய ஒன்று கூடி மக்கள் எல்லாம் ஒன்று கூடி தொழில் நிப்பாட்டி ஒன்று கூடி இவன் வீடுகளுக்கு போய் சொல்லுவோம். மக்களாக போய் சொன்னாங்க இனிமேல் நீங்கள் மண்ணேற்ற வேண்டாம், இரண்டாவது நாங்கள் மேரேஜில் பாதிக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் பேர் போனாங்க. ஒரு 50 பேர் போனாங்க. போயிதுன்றதால தான் இன்றைக்கு இந்த பிரச்சனை வந்தது. ஏன்னு சொன்னால் அதில் 2-3 பேர் அது மண்ணேற்றுறதுக்கு அது வேற இல்லை. ஒரு டீம் தான் வந்து இப்படி செய்துட்டு போனோம். பாலோட வந்து அவர் எங்களோட முன்மூலமாக நின்றவர் செய்தவர் தான். அவருடைய பாடியெல்லாம் உடைத்து மண்ணெண்ணி அப்படி அந்த நாங்கள் முன்மூலமாக நின்று அவளை தான் பிரச்சனை எடுத்துக்கிறோம். அந்த வாடிக்கையில் அவர்கிட்ட காசு எடுத்து வச்சுட்டு போறோம். ஒரு 200 லிட்டர் மண்ணெண்ணெய் இல்லை அவர்கிட்ட வாடி அந்த வாடி அப்படி எந்த சொத்து சேதங்கள் இதுக்கு ஒரு முடிவு வராமல் நாங்கள் தொழில் போவோம். இந்த பாலம் கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்லி ஜிஎஸ் மேர் வந்து எங்களுக்கு கடன்பட்ட தொழில் எடுத்து நாங்கள் செய்கிறோம். வட்டி கட்டி மீன்களும் இல்லை, சுருக்கு வேலை அதுகளால மீன்களும் இல்லை. அப்போ கஷ்டப்பட்டு கூட நாங்கள் வாழ்கிறோம். அப்படி இருக்கையில் இவையில் வந்து இப்படி செஞ்சுட்டு போனால் எங்களை தொழிலை கொளுத்துட்டு போனால் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. கட்டாயம் இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும். 30 வருடமா எங்களோட ஊர்ல போன வருஷம் அதனால ஆமி கேம்ப் நாங்கள் சொல்ல இல்லை. யாராவது பாதுகாப்பு பொழுது சரி பேசிய போது யாராவது பாதுகாப்பு கட்டாயம் போட்டு போகணும். குறித்த விடயம் குறித்து நாங்கள் இந்த சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்திருந்தோம். அதன் நேரத்தில் பார்வையிட்டதில் இந்த கள்ளமண்ணான இந்த வேலையானது நிறைய காலமாக இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை எதிர்த்து இந்த மக்கள் திடீரென ஒற்றுமையாகி அதை எதிர்த்து அவர்களுக்கு மத்தியில் இதை செய்யக்கூடாது என்ற நிலப்பாட்டில் இருக்கும்போது அதை எதிராக பிரயோகிப்பவர்கள் வந்து இந்த விடயத்திலே அவர்களுக்கு தாக்குதல் செய்து அவர்களுடைய இந்த வாடிகள் அவர்கள் தொழில் செய்யக்கூடிய இந்த இடத்தை முற்றுமுழுதாக சேதப்படுத்தி இருக்கிறார்கள். இதை குறித்து எங்களுடைய வந்து மக்களுடைய விண்ணப்பத்திற்கேற்ப எங்களுடைய கடத்தொழில் மற்றும் நீரியல் திணைக்கள கௌரவ அமைச்சர் அவர்களிடம் தொலைபேசி மூலம் நாங்கள் அழைப்பு கொண்டிருந்தோம். அவர் கூறியதாவது மக்கள் கேட்டதுக்கு இணங்க எங்களுடைய அரசாங்கத்திலே இப்படியான செயற்பாடுகள் நடக்கக்கூடாது என்கிற ஒரு உறுதிப்பாட்டோடு இருப்பதனால் இந்த விடயத்துக்கு நிச்சயமாக முடிவு ஒன்றை எடுத்து தருவோம் மற்றும் மக்கள் பாதுகாப்பை கருதி இந்த விடயத்தை நாங்கள் வெகு சீக்கிரமாக செய்து தருவோம் என்று கூறியிருந்தார். அது மாத்திரமில்லை, எங்களுடைய ஏஜிஏ அவர்கள் வந்திருந்தார். அவர்கள் இதை பார்த்து சென்றிருந்தார். அவர்களோடும் கூட கலந்துரையாடி இருந்தோம். இதற்கான முடிவுகளை கூடிய சீக்கிரம் எங்களுடைய கடத்தொழில் மற்றும் நீரியல் வளத்தினை அமைச்சர் அவர்கள் இந்த பிரச்சனைக்கான முற்றுப்புள்ளியை வெகு விரைவாக செய்வார் என்றும் உடன்பட்டவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கையை அவர் எடுப்பார் என்றும் கூறிக்கொள்கிறோம். நன்றி. முடிவரை மட்டும் தொலைவு. வணக்கம். கோவளத்தில் இப்போ வருஷக்கணக்காக மண் அள்ளி கொண்டிருந்தது. சங்கம் கொண்டு போய் ஏஜிஏ எல்லாருக்கும் அறிவித்தல் கொடுத்த பிறகு நாங்கள் பார்த்துருக்கு இதில் வந்து எங்கள் ஊருக்குள்ளேயே மண் அள்ளி கொண்டிருந்தது. அப்போ ஆளையால் போய் கேட்க பயத்தில் பேசாமல் இருந்துறாங்க. திருப்பி இன்றைக்கு ஒரு கூட்டம் ஒன்று வச்சு சங்கத்தால் நாங்கள் எல்லாரும் போய் ஒவ்வொரு வீடாக சொன்ன நாங்கள் இப்படி எல்லாரும் நிற்கிறோம். இனிமேல் இந்த ஊரில் மண்ணுகள் அல்ல வேண்டாம். நாங்கள் எங்களுக்கு தான் மழை வந்தால் இனிமேல் வெள்ளப்பெருக்கு வந்து வேண்டால் உங்களோட பக்கமும் சரியான பாதிப்பு வரும். இதால் நீங்கள் ஒருவரும் மண் அல்ல வேணாம்ட்டு நான் 3 வீட்டில் சொன்னாங்க. அவையில் எந்தவித கதையும் எங்களுக்கு கதைக்கையில் ஓம் வந்துட்டீங்க. 4வது வீட்டை போய் நாங்கள் சொல்லிக்கல. அவையிலும் பிரச்சனை இல்லை, கண்டனரை நான் சொன்னேன் அப்படி இல்லை. நாங்கள் வீடியோ இருக்கிறது தச்செல்லாம் நாங்கள் வந்து ஏதாவது ஒரு அசம்பாதம் செய்ததுன்னு நீங்கள் கொண்டு போய் போலீஸில் கொடுக்கலாம். ஆனால் அதால் தான் நான் சொல்கிறத அவையில் அடிக்கிறோம் 2 பலவும் சொன்னேன்.
சொல்லி போட்டு வேற இடையில மறைச்சு ஏன் அப்படி போனீங்க இப்படி போனீங்கன்னு அவன் கதை கேட்கல. நாங்கள் அதுக்கு சாதுவா இதுதான் ஐயா பிரச்சனை, இதுக்காக தான் நாங்கள் நாங்கள் சொல்லி போட்டு நாங்கள் வந்துட்டோம். வந்து பின்னேரம் கடற்கரைக்கு வந்த தொழிலுக்கு போகிறதுக்காக, தொழிலுக்கு மண்ணெண்ணி அதுகள் அடித்து வச்சு விடியத்தான் போகிறது. அப்போ வந்த உடனே இவையெல்லாம் சொல்லி வந்து இங்கே வந்து அவனுக்கு அடித்து வாடியெல்லாம் உடைச்சி மண்ணெண்ணெயில் எல்லாம் காசை அந்த வாடிக்குள்ளே காசையும் எடுத்து மற்றது கடலுக்கு பாய்க்கிற இபிஎஸ்ஐயும் 2 காணையும் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போயிட்டு இதில் பந்தாக்கள்ன்ற பேர் எனக்கு தெரியாது. இந்த பந்து அந்த அடிபட்ட நேரம் நின்ற ஆக்களுக்கு தான் தெரியும். அவையில் இப்போ சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு. மற்றது இந்த கற்கோளத்தை பொறுத்தளவுக்கு சிறு தொழில்கள் தான் கூட, மற்றது கரவலை. எங்களுக்கு இந்த விலை சுருக்கு வழியலால் பெரிய பாதிப்பு இருக்குது. அதையும் எங்களோட அரசாங்கத்தை சொல்லி இதையும் தடை செய்து, இந்த மண்ணல்றதையும் தடை செய்து நல்ல ஒரு பாதுகாப்பு எங்களை ஊருக்குள்ளே கொடுத்து, நாங்கள் தப்பேன்னு சொன்ன நாங்கள் இராணுவத்தில் இந்த ஆர்மி கேம்ப் எடுக்க வேணாம். என்ன காரணம்னா இங்கே ஆர்மி கேம்ப் எடுத்தால் இங்கே முழு பேரும் வந்து மண் அள்ளுவாங்க. எங்களால் சமாளிக்க இல்லாது சில நேரம் எங்களுக்கு மடிக்கலாம். நாங்கள் வந்து எத்தனையோ பேர் பள்ளங்களில் விழுந்து இங்கே ஒரு ஆள் செத்தும் இருக்குது எங்கள் கற்கோளத்தில். அதே சமயத்தில் நாங்கள் இப்படி சொல்லி போட்டு நாங்கள் இருந்தாங்க. இப்போ எங்களுக்கு என்ன பிரச்சனைனா ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து நீங்கள் ஒரு மண்ணை எடுக்காமல் எந்த இடத்துல இருந்தாலும் பிடிச்சி தர்றதுக்கு நாங்கள் எல்லாரும் மக்கள் எல்லாம் ரெடி. நீங்களும் அதுக்கு ஒத்தாசை செய்து அரசாங்கமும் ஒத்தாசை செய்து தருமாறு தாழ்மையிடம் கேட்கிறோம். செல்வராஜா. அரசாங்கம் ஏஜிஏ போலீஸ் எல்லாரும் எடுத்து தர மட்டும் நாங்கள் தொழிலுக்கு செல்ல மாட்டோம். உயிருக்கு உத்தரவாதம் தொழில கூட செய்துட்டு போயிடும். ಸರ್ ಆರಕ್ಷಣ ನಾಯಕಲಿಕ್ಕೆ अभी वायना सर बैंक ट्रैवल आउट अविला बैंक बोट पुलिस बात बताइए போலீஸ்ல வந்து ஆட்கள் டியூட்டி போடுவாரா நீங்க பயப்படாதீங்க நீங்க செஞ்சுட்டு போகலாம் මේගොල්ලෝ කියන්නේ හානි කරපු කට්ටිය අපි අල්ලන උසාවි දානවා දෙලෙච්ච කුරියාකල කියන පොර්සු පොර சரியா අර බෝඩ් එකට හානි කරපු කට්ටිය පාර්ලිමේ ගැටට හානි කරපු කට්ටිය එතකොට වාඩි වලට හානි කරපු කට්ටිය අපි ඔක්කොම උසාවි දානවා அந்த போட்ட கிழிச்சால் அந்த உடைச்சால் மேல வாடிக்கலாம் நிரப்பு வச்சாங்கள எடுத்து कोर्स போறன்னு சொல்றாங்க මෙතන මේ ඕගොල්ලෝ ප්‍රශ්නයක් ඇති කරගන්න ඕනේ දීවර කර්මාන්තයක දීවරට යන්නේ කියන්නේ අපි මෙතන දැන් ඉඳලම පොලිසිය කට්ටිය මෙතන එවනවා அதோட சரி இப்போ என்னன்னு சொன்னா இப்போ நீங்க வந்து ஒரு பயப்படுத்த நீங்க போலீஸ் சொல்லிட்டீங்கனே உங்களுக்கு அதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுப்போம் இதுல போலீஸ் டியூட்டிக்கு போடுவோம் நீங்க செய்யற மாதிரி உங்களை தொல்லை செஞ்சுட்டு போங்க கடல போங்க தொழில நீங்க செஞ்சுட்டு போங்க நீங்க எதுக்கும் பயப்படுத்தாதீங்க இனி இது நடந்தா நாங்க முழு பொறுப்பெடுப்போம் ராஜிசிலே கதை நாளைக்கு நானே இத வந்து பறக்குறேன் நான் சரி சரி உங்களுக்கு பறக்காதீங்க දෙකට යනවා රසාව பொழுது ஊருக்கு அந்த பொழுது சம்பாத இன்றைக்கு ஃபுல்லா சொல்லுங்க රසාවට යන්න මම ඔක්කොම අපි සිවිල් කොමිටි ඔක්කොම ඉවර කරලා ඒක සර් කියලා මේක ඩාට් ඔක්කොම දාලා පස්සේ අපි යනවා මන්නලි රෝඩ් කරියෙන්ද මේගොල්ලෝ කියන්නේ දැන් ඉතලා මේ මහත්යත්ම කට්ටිය ඉන්නෝ මෙතන இந்த டைம்ல இருந்து போலீஸ் பாதுகாப்பு இருக்கு இவங்க எல்லாம் இருக்கு ගමේ ඔක්කොම බලන්න ඕන සර් ඒක අපි
இந்த 10 பேரை கைது செய். கைது செய். சுற்றி செத்தாலும் பரவாயில்ல, பொழுது வந்து சுட்டாலும் பரவாயில்ல, கள்ள மண்காரரை கைது செய். நான் சொல்றேன், எங்களை பொறுத்து வந்தே ஜெயில போட்டாலும் பரவாயில்ல, கள்ள மண்காரரை கைது செய். நான் 50 வயசு 5 பேரை பிள்ளைய பார்த்துட்டேன். கள்ள விடத்துல அதுக்கு அரசாங்கம் உடந்த அதை கைது செய். கைது செய்.